ஆதவ் அர்ஜுனாவோட சமீபத்திய நகர்வுகள், ஆட்சியில பங்கு கேட்டா என்ன தப்பு இருக்கு, அதிகாரத்துல விசிக வரணும், தொடர்ந்து பேட்டிகள் கொடுக்குறாரு. அந்த பேட்டிகள் எல்லாத்துலயுமே இதே மாதிரி கருத்தை சொல்றாருங்க போது இந்த காலமும் சூழலும் இவர் பேசின கருத்தோட டோனும் இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பூதாகரமா மாத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாரையும் இன்க்ளூசிவா கொண்டு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆனா என்னன்னா அந்த நல்ல முன்னெடுப்பு இப்ப ஆதவ் அர்ஜுனாவை போன்றவர்களால சிதைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இதை திரும்ப பேசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் வெயிட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு. பட் ஆதவ் அர்ஜுனாவோட பேட்டி ஒரு விதமான முகசுலிப்ப திமுக கொடுத்திருக்கு. டெஃபினட்டா கொடுத்திருக்கு. திமுகன்னு இல்ல, அதிகாரத்துல இருக்க யாரு கூட கூட்டணி அமைச்சிருந்தாலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். யாருமே வந்து ஆதவ் அர்ஜுனா பேசியது தவறுன்னு இப்ப வரைக்கும் வெளிப்படையா சொல்லல, சரின்னு சொல்லல. சரி சொல்லல இந்த சென்ஸ் கூட்டணி ஆட்சிங்கிறது சரிதான். டோன், காலம் இந்த ரெண்டும் இந்த நேரத்துல பேசியிருக்க வேண்டாங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. காங்கிரஸ் வந்து காமராஜர் மாடல் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினா கூட திமுக மனநிலை என்னன்னு பாருங்க. விசிக ஆட்சி அதிகாரத்துல வரணும், தலித் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கேள்வி வரப்பையும் திமுக என்ன நினைப்பாங்க அப்படின்றோம். திமுக என்ன நினைப்பாங்கன்றதுக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நடவடிக்கை பார்த்தா எடுக்கணும். திமுக ஒரு பார்ட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இவங்களுக்கானது. ஒண்ணுமே எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு இடத்துல அவங்க இருப்பாங்க. அதிகாரத்தை நோக்கிய எளிய மனிதன் அதிகாரம்ன்றது வரவே வராது. 2 பேர் அனுப்புறாங்கல்ல, அதையும் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஏன் ஸ்டாலின் அனுப்புறாரு, உடனே ரியாக்ட் பண்ண 2 பேர் அவங்கதான். ஆனா இல்ல நீ சப்போர்ட் பண்ணி போ அப்படின்றது ஒரு சிம்டம். தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துண்டை, அந்த நீலமும் சிகப்பும் நட்சத்திரமும் கலந்த அந்த துண்டை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல்ல போட்டு, கருப்பு சிவப்பு துண்டை திருமாவளவன் அவர்கள் தோல்ல போட்டு, என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது கட்சிகள்ல கூட்டணியில இருக்கிறவங்க வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்களானா இல்ல. ஆதவ் அர்ஜுனா பேசினதெல்லாம் இங்க தப்பே கிடையாது. திமுகவை மட்டுமே சீன்றதுன்றது ஒன்று இருக்குல்ல, அதிமுக இடம்ன்றது ஃப்ரீயா இருக்குங்க. அந்த இடத்த ஏங்க யாருமே ஃபைட் பண்ண ஆசைப்பட மாட்டீங்க? நீங்க சொல்ற மாதிரி 2026 எலெக்ஷனையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயமா கூட அந்த விஷயம் இருக்கலாம். ஆனா இப்ப ஏன் பேசுறாரு? இல்ல அதுக்கான தேவை வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுல வன்னியரசு சங்கத்தமிழெல்லாம் கவனமா இருக்கணும், 26 வரைக்கும் பேசாதன்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நாள் ஒரு பேட்டியில ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசுறாருன்னா அது என்ன, அது யாருடைய அப்ரூவலோட நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதி திருமாவளவன் அவர்கள் எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருவார். என்னுடைய மனநிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியும், கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும். அந்த இடத்துல இருந்து அதுக்கு எந்த இஷ்யூஸும் வராம எல்லாரும் பேசுவாங்கிற ஒரு நம்பிக்கையை ஸ்போக் பர்சன்ஸா கட்சியின் சார்பா போகக்கூடிய எல்லார்ட்டையும் வச்சிருக்கவர் தான் திருமாவளவன் அவர்கள். உண்மையாலுமே கூட்டணியின் பலம் இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்னும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கானா இல்லதான். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு விஷயம் தான் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர விடாம 2016 தடுத்தது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் இருக்கும். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். விசிகாவோட துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து அப்படின்றது ரொம்ப பேசு பொருளா மாறி இருக்கு. ஆட்சியில பங்கு, வட தமிழகத்துல விசிக இல்லைனா திமுக ஜெயிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் திமுகவும் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட மனோஜ் அண்ட் தினேஷ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்டி ஆரம்பிக்க முன்னாடி ஆதவ் அர்ஜுனாவோட சமீபத்திய நகர்வுகள், பேட்டி கொடுக்குறப்ப ஆட்சியில பங்கு கேட்டா என்ன தப்பு இருக்கு, அதிகாரத்துல விசிக வரணும், ஒரு கட்சிக்கு நாங்க இதெல்லாம் பேசுறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசுறது விசிகாவோட கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய தொண்டர்களோட கருத்து அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப ட்விட்டர்ல கூட நிறைய விசிகாவோட தொண்டர்கள் ஆதவ் அர்ஜுனா பேசுனது சரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த பேட்டி எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து எந்த ஒரு கட்சியின் தொண்டருமே வந்து ஒரு கட்சியில மெம்பர் ஆகுறாங்க, அந்த கட்சியின் தலைவரை வந்து தன்னுடைய தலைவராக ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கட்சி ஒரு நாள் ஆட்சி அமைக்கும், நம்மளுடைய கட்சியின் தலைவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அதில் பயணிப்பாங்க. முதல்வராக திருமாவளவன் அவர்கள் ஆக்சுவலி இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் அரசியல் கட்சி தொடங்கும் போதே நான் முதல்வராக முடியாதுன்னு சொல்லிட்டு தொடங்கினாரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான். என்னுடைய சிச்சுவேஷன், இங்கே இருக்கக்கூடிய சமூகம், என்னுடைய கேஸ்டையும் சேர்த்து யோசிக்கும் போது முதல்வர் ஆவதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் எளிய மக்கள் அரசியல் மயப்படுத்தணும்னு தன்னுடைய கட்சியை நடத்திட்டு இருக்கு. அது 99, இப்ப 2024 இருக்கும். அந்த அணுகுமுறையில மாற்றம் இருக்கிறதா பாக்குறீங்களா? 99ல இருந்து அவர் குறிப்பிடுற ஒரு விஷயங்கிறது, ஆனா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதன் கையிலும் அதிகாரம் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கட்சியின் நிலைப்பாடு. அதை நோக்கி தான் நான் அந்த கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களை நம்பி திருமாவளவன் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்று கட்சியில சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா கூட்டணி ஆட்சி குறித்தும்
தன் கட்சிக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. அவர் வந்து இப்ப அதை பேசினாரு, திடீர்னு சலசலப்புகளுக்காக பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 99ல தன்னுடைய கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்த புதுசுல இருந்து திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்துங்கிறது இதுதான். கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமான கருத்துக்கள்ங்கிறது நீங்க அதை மேடையில பேசுறீங்க, கட்சி மேடையில நீங்க அதை பேசுறீங்க, இன்ன வரைக்கும் திரும்ப அதை பேசிட்டு தான் இருந்திருக்காரு. நிறைய மேடைகளை பேசியிருக்காங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை முன் வச்சாங்க, காமராஜர் மாடல் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கலா அதை கொண்டு போறாங்க. இன்ன வரைக்கும் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான அந்த பேச்சு அப்படின்றது இப்ப அது மாறி இருக்கு. அந்த டோன் மாறி இருக்கிறதா பாக்கலையா நீங்க? இல்ல, டோன் மாறி இருக்கிறதா பாக்கல. எங்க இந்த இதுல தவறுனா அவர் பேசின கருத்துக்கள்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள். இப்ப நம்ம கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள்ட்ட இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது அவங்க குறிப்பிடுற இல்ல அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிப்பிடுற விஷயம் அவர் பேசின கருத்து சரி, ஆனா பேசின டோன் சரியாங்கிறது பல பேருக்கும் பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கு. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட மாதிரி வட தமிழ்நாட்டுல திமுக வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்தா மாறி இருக்கும். ஆனா விசிக இல்லாம வட மாவட்டங்கள்ல திமுகவால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது வேற ஒரு டோன். திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆகணும், துணை முதல்வர் ஆகணும், அதற்காக நாங்க உழைக்கிறோம், விசிக வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு பேசுறது ஒரு டோன். 4 வருடங்களுக்கு முன்பாக நடிகர்களாக இருந்தவங்க துணை முதல்வர் ஆகலான்னு ஆசைப்படும் போது 40 வருஷமா அரசியல்ல இருக்கவரு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடாதான்னு கேட்கறது வேற ஒரு டோன். அது முடிச்சிடறேன். முடிஞ்சா உங்களால 234 தொகுதியிலையும் தனிச்சு நில்லுங்க. ஜெயலலிதா நின்றது போல திமுகவால 234 தொகுதியிலையும் தனித்து நிற்க துணிச்சல் இருக்கா அப்படின்னு கேட்கறது ஒரு டோன். இந்த கூட்டணியில சில பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க என்ன டெசிஷன் வேணாலும் எடுக்கலாம்னு சொல்றது ஒரு டோன். எல்லாத்துலயும் அவர் பேசின டோன், அந்த டோன் தான் வந்து இப்ப பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசின கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்து தான். ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறதா இருக்கட்டும், கூட்டணி ஆட்சிங்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குரல் தான். ஆனா அவர் பேசின டோன், பேசின காலம், இப்ப இருக்க காலம் ஆல்ரெடி வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை விவகாரத்துல திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தா இருக்கட்டும், அதற்கு பிறகு மது ஒழிப்பு மாநாடுங்கிறதா இருக்கட்டும், அதுல ஒரு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஒரு பேசுபொருளா மாறி திமுக விசிகாக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூழல் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுவும் அது ஒரே பேட்டி கிடையாது. நீங்களே ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 பேட்டிகள், ஏற்கனவே கொடுக்கக்கூடிய பேட்டிகளா இருக்கட்டும், ஜூனியர் விகடன் கொடுத்த பேட்டியா இருக்கட்டும், தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியா இருக்கட்டும், தொடர்ந்து பேட்டிகள் கொடுக்கிறாரு. அந்த பேட்டிகள் எல்லாத்துலயுமே இதே மாதிரி கருத்தை சொல்றாருங்க போது இந்த காலமும் சூழலும் இவர் பேசின கருத்தோட டோனும் இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பூதாகரமா மாத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதற்கட்ட தகவலை பதிவு செஞ்சீங்க. இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதான் தினேஷ் சொன்னது மாதிரி எல்லா கட்சியும் அதுக்காக தான் உழைப்பாங்க. அதுக்கான தொண்டர்களும் அப்படிதான் அந்த கேடரே வந்து கட்டமைக்கப்படும். ஆதவ அர்ஜுனா பேசினது தப்பு அப்படின்னு ஒரு சாரார் டிஎம்கே ஆதரவாளர்கள் எல்லாரும் அதை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாங்க. விசிகாலே இன்னும் ஒரு சாரார் வந்து பேசினது சரிதான், ஆனா இந்த காலம் தவறு அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் மிக ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய தேவைன்றது இல்லவே இல்லை. ஆனால் எப்போ இந்த கூட்டணி ஆட்சிக்கான தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு நகருது அப்படின்னா ஜெயலலிதாவும் கலைஞரும் இறந்ததற்கு பிறகு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்கும் பொழுது அந்த தேவை இல்லை. ஆனால் எப்போ வந்து ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற அந்த வேக்கம் வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு திமுக ஏன் ஜெயிக்குது? ஒரு பலமான கூட்டணியால ஜெயிக்குது. ஏன் அதிமுக தோக்குது? ஒரு நல்ல கூட்டணி இல்லை, அந்த கூட்டணிக்கான மவுஸ் இல்லை. ஸோ அப்போ கூட்டணிகளால் தான் இந்த 2 பேரும் இப்போதைக்கு சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஃபேக்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட்டணி ஆட்சி கேட்டா என்ன தப்பு அப்படின்ற இடத்துக்கு தான் எல்லாரும் இன்ன வரைக்கும் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு வேரூன்றி இருக்காங்க. இது வரைக்கும் நடக்கல அப்படின்றதுக்காக இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இல்ல, அதான் தேவைன்றது ஒண்ணு இருக்குல்ல. இது வரைக்கும் அந்த தேவையே எழல. ஸோ இனிமே அதுக்கான வாய்ப்புகளை வந்து ஆதவ அர்ஜுனாவும் விசிகாவும் பார்க்குது. ஏன் அப்படின்னா இப்போ 2026 எலெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக மேபி கூட்டணி ஆட்சின்றதை தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சஜஸ்ட் பண்ண போற ஒரு ஐடியா அவங்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு அந்த ஐடியா இல்லாட்டியும் கூட ஒருவேளை அதிமுக ப்ரப்போஸ் பண்ணி அதை நம்ம பண்ணாட்டினா எங்க இந்த கூட்டணி உடஞ்சிருமோன்ற பயம் உங்களுக்கு வரலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில திமுகவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்ணிக்குவாங்களா? அதானே கேள்விக்குரிய. பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து இப்போ அதிமுக அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது கூட்டணி உடையலாம். இல்ல, இப்ப அதிமுக தரப்புல இருந்து செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சின்றது இங்க அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது அதிமுக நிலைப்பாடு. இல்ல, நீங்க நிலைப்பாடை வந்து இவ்வளவு நாள் வச்சிருந்திருக்கலாம். ஆனா இனிமே அதை கண்டிப்பா மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதிமுக ஏன் கண்டினியூஸா ஒரு போல்ல தோத்துட்டே வர்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டணி அவங்களுக்கு அமையாததான் முக்கியமான காரணம். அண்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விசிகாவை நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு டிமாண்டை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாத்தியப்படாத ஒன்று நீங்கள் சாத்தியப்படுத்தினா கூட்டணி ஆட்சின்ற அந்த விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயம். அதைத்தான் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, விசிகாவுக்கு 2 மினிஸ்ட்ரி நான் தர்றேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னா திரும்ப போவாரா மாட்டாரா? அது கட்சி தான் முடிவெடுப்பாங்க. போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். பாஜக இல்லை என் கூட்டணியில, ஆனா உங்களுக்கு நான் ஒரு 2 மினிஸ்ட்ரி தர்றேன், ஜெயிக்கிறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி தர்றேன், திருமாவை நான் துணை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை விசிகாவால ஏத்துக்க முடியும். இது ஒரு வகையான, ஆனா இதே அரேஞ்ச்மெண்ட்டை திமுக கொடுக்குமானா அது கேள்விக்குறியா மாறும். ஏன்னா திமுகவுக்கு இன்னும் நிறைய பேர் அக்காமடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட நெகோசியேஷன் வேற மாதிரி. அந்த பேட்டிலேயே இல்ல மனோஜ், இப்ப நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி 2026 எலெக்ஷனையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயமா கூட அந்த விஷயம் இருக்கலாம். ஆனா இப்ப ஏன் பேசுறாரு? இல்ல, அதுக்கான தேவை வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க இப்பையில இருந்தே பேச ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ திமுகவில் செகண்ட் லீடர்ஷிப்பை அவங்க ஒரு மாதிரி எமர்ஜ் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே உதயநிதியினுடைய காலம் அப்படின்ற லெவலுக்கு அது வந்துருச்சு. அண்ட் அதிமுகவும் ஒரு மாதிரி கூட்டணி ஆட்சியை பற்றியே எடப்பாடி பழனிசாமி அங்கே ஹிண்ட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ எலெக்ஷனுக்கு கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா 1.5 years இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸை செட் பண்ணி எலெக்ஷனை சந்திக்கிறது அப்படின்றதும், விஜயினுடைய மாநாடு முடிஞ்சு விஜய் ஒரு ஃபோர்ஸா உள்ள இறங்குறது அப்படின்றதும் இந்த 2 கட்சிகளுக்குமே ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்ப 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கூட்டணியை கொஞ்சம் முன்னாடியே முடிவு பண்ணி எல்லா சீட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ற அந்த ப்ராசஸை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஸ்டார்ட் பண்றது ஓகே. ஆனா இந்த ஒரு 8 நாள்ல மது ஒழிப்பு மாநாடு அதுவே மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இல்ல அது தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு பார்க்கப்படுற ஒரு சூழல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில கூட்டணி ஆட்சின்னு பேசுறதும் கூட நான் அது சரிதான் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீண்டுவதை போலவும் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பத்தி இல்ல தனித்து நிற்கக்கூடிய தைரியம் இருக்கா அப்படிங்கறதும் இது கூட்டணி ஆட்சிக்கான ஒரு விஷயமா இல்ல கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதான் அதை மேபி ஆதவர்ஜாவோட பேச்சுல சில மாற்றங்களை செஞ்சு அவர் பேசியிருந்தாருன்னா இந்த சிக்கல் வராதுன்னு நம்ம முன்னாடி நீங்க பேசின மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத அவங்க ஒரு கூட்டணி மாநாடா நடத்துறதை விட தன்னை யாருன்னு பெருசா காட்டிக்கணும், என்னோட இருப்பு இல்ல நான் ஒரு மாநாட்டை நடத்திருக்கேன் பாரு அப்படின்ற லெவல்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது விசிகாவுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது திமுக கூட்டணியில பெருசாக மாறலாம். ஸோ அப்ப தன்னுடைய இருப்பு இன்னும் பெருசா இவ்வளவு பேரை நம்ம கூப்பிட்டு ஒரு மாநாடு போடுறதாக இருக்கட்டும், இல்ல தேவைப்பட்டால் யாரெல்லாம் நான் எதிர்ப்பேன், எனக்கு அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திரும்ப ஒரு பேச்சு பேசுறாரு, தன்னுடைய எல்லா தம்பிகளையும் அழைத்து பேசுறாரு. அதுல வன்னியரசு சங்கத்தமிழெல்லாம் கவனமா இருக்கணும், 26 வரைக்கும் பேசாதன்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நாள் ஒரு பேட்டியில ஆதவர்ஜனா அப்படி பேசுறாருன்னா அது என்ன, அது யாருடைய அப்ரூவலோட நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க, ஊடகங்களை பேசிக்கிட்டு இருந்தவங்க வன்னியரசு சங்கத்தமிழன் கிட்டு போன்றவர்கள்லாம், அப்படிப்பட்டவர்களை நிறுத்திட்டு திடீர்னு ஆதவர்ஜனா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில டோட்டலி கான்ட்ராஸ்ட். அதாவது விசிகா இதுவரைக்கும் பேசினதை விட டோட்டலி கான்ட்ராஸ்ட். பேச வேணாம்னு சொல்லல, கவனமா பேசுங்க அதான் சொல்றேன். பட் ஆனா நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளப்படும் ஒண்ணு இருக்கு. அத அவங்க எப்படி புரிஞ்சுட்டானு ஒன்று இருக்குல்ல. வன்னியரசு நான் பேச மாட்டேன் ட்வீட் போடுறாரு, பேச மாட்டேன்றாரு. கிட்டும் அதே இதுக்கப்புறம் நான் பேட்டிகள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தாலே ஆதவர்ஜனா மொத்தமா இவங்கெல்லாம் நார்மலா எப்படி பேசுவாங்களோ அந்த இடத்துல இருந்து முற்றிலுமாக மாறுபட்டு வேற எதுவும் பேசுறாரு. இப்ப திடீர் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு புள்ளி வருது. இப்ப ஆதவர்ஜனோட கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நேத்து டிபேட்ல SS பாலாஜி ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. இன்னைக்கு எம்பிஆர் கூடிய ரவிக்குமாரும் ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. இது எப்படி திருமாவளவனோட நாலேஜுக்கு உட்பட்டு ஆதவர்ஜனா பேசியிருக்காரா இல்ல இது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியுமா? ஏன்னா அவர் கட்சியோட துணை பொதுச் செயலாளர்ல அவரு ஒரு 6-7 வருடங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து சில நேர்பட பேசு ஷோட ப்ரொடியூசரா இருந்தபோது கட்சியின் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அழைச்சதா இருக்கட்டும், அதற்கு பிறகு நம்ம பேட்டி அப்படின்னு கூப்பிடறதா இருக்கட்டும், அதன் மூலமா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதி திருமாவளவன் அவர்கள். கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரையும் கவனிச்சு நீ இதை இப்படி பேசணும், இந்த பாயிண்ட்டை நீ இங்க பேசணும், இந்த பாயிண்ட்டை நீங்க பேசக்கூடாது, நீங்க அங்க பேசுனது தவறு, இதை நீங்க சரியா பேசியிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா பார்த்து ஒவ்வொரு பேட்டியா கைட் பண்ணி அப்படி கொண்டு போறவர் கிடையாது. எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருவார். என்னுடைய மனநிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியும், கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும், அந்த இடத்துல இருந்து அதுக்கு எந்த இஷ்யூஸும் வராம எல்லாரும் பேசுவாங்கிற ஒரு நம்பிக்கையை ஸ்போக்ஸ் பர்சன்ஸா கட்சியின் சார்பா போகக்கூடிய எல்லார்ட்டையும் வச்சிருக்கவர் தான் திருமாவளவன் அவர்கள்.
இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான், அந்த மாதிரி ஒரு நடைமுறையில தான் இருக்கு. அது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், வன்னியரசு அவர்களா இருக்கலாம், குறிப்பிட்ட மாதிரி வந்து கிட்டு அவர்களா இருக்கலாம், ஷானவாஸ் அவர்களா இருக்கலாம், சிந்தனை செல்வன், ரவிக்குமார் அவர்கள், எல்லாருக்கும் திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன, இது இப்ப இந்த நேரத்துல இந்த இஷ்யூக்கு நம்ம என்ன கருத்தை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான கருத்துரிமைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில ஆனா இப்ப இது ஒரு தனிப்பட்ட கருத்தா அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆப்வியஸ்லி ஒவ்வொரு கட்சியிலனா துணை பொதுச் செயலாளராக இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் உங்களுக்கு இது ஒரு பணியா இருக்கு, இதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் நடக்கும். அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்துல கட்சியில இணையறவருக்கு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவர் கட்சியில இணையும் போது ஒரு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த பொறுப்பு என்னன்னா, கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நமக்கான இடத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், நம்மளுடைய உரிமைங்கிறது இன்னும் அதிகமா இருக்கணும், நம்ம கட்சியில இன்னும் அதிக எம்எல்ஏக்கள் வரணும், எம்பிக்கள் வரணும், அந்த கட்சி வந்து கள அளவுல வந்து இன்னும் அதிகமா மக்கள்கிட்ட போகணும், ஓட்டா அதிகமா வரணுங்கிற பல்வேறு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவாகணும், திமுக அதிமுகவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவாகணும், அதிக ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ பண்ணுங்கிற அசைன்மெண்ட் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வகையில அந்த நிலைப்பாட்டுல இருந்து ஆதவ் அர்ஜுனா இந்த கருத்தை பேசிக்கலாம். திருமாவளவன் அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து இப்படி நீங்க பேசுங்க ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு பேசி ஆதவ் அர்ஜுனா போய் பேசுறது திருமாவளவன் அவர்களோட ஸ்டைலும் கிடையாது, ஆதவ் அர்ஜுனாவும் அப்படிப்பட்டவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில யாருமே இப்ப இந்த ஒரு பேட்டி வருது, இந்த இதுக்கு நம்ம போய் எப்படி பேசலாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் இதை எதிர்பார்க்கிறாரு, அதை போய் பேசணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. கிரவுண்ட்ல என்ன விசிகா தொண்டர்கள் நினைக்கிறாரோ அதை பிரதிபலிச்சிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய மனப்பான்மையில இருந்து பார்க்கும்போது அவரு கட்சியின் தொண்டர்கள் இப்பெல்லாம் நினைக்கிறாங்க, என்னுடைய தலைவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகக்கூடாதா, என்னுடைய கட்சி வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதா, இது வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க கூடாதான் கட்சியின் தொண்டர்கள் நினைக்கிறாங்கிறது ரெண்டு வகையிலும் இருக்கலாம். ஒன்னு கட்சியின் தொண்டர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இருக்கலாம், இன்னொன்னு திருமாவளவன் அவர்களோட ஸ்டேச்சரை விடுதலை சொல்ற மாதிரி இப்ப கட்சியை வந்து பலப்படுத்தணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்றது கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் விரும்புறது. அதை துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா முதல்ல ஒரு ட்வீட் போடுறாங்க ஆட்சி அதிகாரத்துல வேணும்னு சொல்லிட்டு, அந்த ட்வீட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு டெலீட் பண்றாங்க, மறுபடியும் அதை போடுறாங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனா அவனை பேசுறாரு, இதுக்கு கட்சியில மற்ற செய்தி தொடர்பாளர்கள் அல்லது எம்எல்ஏ ஆகட்டும் அவங்க எல்லாமே அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. இது வந்து அதே நான் குறிப்பிட்டதுதான். இப்ப ரெண்டுக்கும் முரண் இருக்குல்ல, அது முரண் கிடையாது, மறுபடியும் அதே விஷயம் தான். கட்சியில ஒரு ஜனநாயக பூர்வமான தன்மையை திருமாவளவன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இப்ப ரவிக்குமார் அவர்களுக்கும் ஷானவாஸ் அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் வேற ஒரு பார்வை இருக்கலாம். இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து பாஜகவை திமுக எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ற பார்வையா, அதான் பாஜகவை நம்ம வீழ்த்தணும், இந்த சூழல்ல இதை பேசலாமா? அவங்க யாருமே வந்து ஆதவ் அர்ஜுனா பேசியது தவறுன்னு இப்ப வரைக்கும் வெளிப்படையா சொல்லல, சரின்னு சொல்லல, சரி சொல்லல. இந்த சென்ஸ் கூட்டணி ஆட்சிங்கிறது சரிதான், டோன் காலம் இந்த ரெண்டும் இந்த நேரத்துல பேசியிருக்க வேணாங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இந்த நேரத்துல வந்து வட மாவட்டத்துல நம்மளோட துணை இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது அவசியமற்றது. இதே இன்னொரு பக்கம் வந்து திமுக இருக்கவங்க வந்து பேசுறதும் பார்க்க முடியுது இல்ல. உண்மையாலுமே வட மாவட்டங்கள்ல விசிகாவின் துணையும் வந்து திமுகவின் வெற்றிக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. மேபி அதை வந்து வெளிப்படையா அறிவிக்காம இருக்கலாம், பட் கருத்து ரீதியா அந்த கருத்தும் நிலவுது. சோ ஆதவ் அர்ஜுனா பேசுனது தவறுங்கிறது யாரோட நிலைப்பாடும் கிடையாது. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப பாஜகவை வீழ்த்தணுங்கிறது தான் ஒரே நமக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். 2026 எலெக்ஷன்லயும் பாஜக எதிர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல்ன்றப்ப மத்தியில ஆல்ரெடி அவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இவங்க இந்தியா கூட்டணி வந்து மீண்டும் பல பெறணும் அப்படின்றதுக்காக அந்த கொள்கை கூட்டணி சரிதான். ஆனா 2026 அப்படின்றது திமுக விசஸ் அதிமுக தான் களம் இருக்கு. ரவிக்குமார் அவர்களுடைய ட்வீட்டை பார்க்கணும். இன்னும் நம்ம வந்து பாஜக சங் பரிவாருடைய பவர்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம அதை தவிர்த்துட்டு அடுத்ததை நோக்கி பயணிக்கிற காலம் வரல. பாஜக இன்னும் அதிகாரத்துல தான் இருக்காங்க. அவங்க அதிகாரத்துல இருந்து நீக்கிற வரைக்கும் அதற்கான குரல் தேவை இருந்துட்டு தான் இருக்கும். 2026லயும் அதற்கான குரல் தேவைதான். பாஜகவை வீழ்த்தணுங்கிறதா நம்மளுடைய முதல் எண்ணமா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடு. இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா இன்னொரு எண்ணத்துல இருக்கலாம், எலக்டோரலா நம்ம இன்னும் அதிக சீட்டுகளை வாங்கி பெறணும், இல்ல வந்து இன்னும் தொண்டர்கள்ட்ட அதிகமா கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும், கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா திரும்ப அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆவாரு, இல்ல ஆட்சி அதிகாரம் நமக்கு பங்கு கிடைக்குங்கிறத பேசுனா இன்னும் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்த முடியும். பாஜக எதிர்ப்புங்கிறத தாண்டி நம்ம வந்து நம்ம அதிகாரத்துக்கு வரணுங்கிறத பேசுனா ஓட் பர்சன்டேஜ்ல வந்து எல்லாத்தையும் அதிகப்படுத்த முடியுங்கிறது அவருடைய நிலைப்பாடா இருக்கலாம். இப்ப எல்லாரும் வெயிட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு. 2026 பாஜக எதிர்ப்பு தான் முன்னெடுத்து நாங்க திமுக கூட்டணியில தான் பயணிக்க போறோம். ஆதவ் அர்ஜுனா பேசுனதுல இந்த கருத்துக்கள்லாம் நான் முரண்பறேன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது ஜனநாயக பூர்வமா அவர் சொன்ன கருத்துக்கள் சரிதான். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடும் கூட. இந்த பாயிண்ட்ஸ் வட மாவட்டங்களில் ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு சொல்றதா இருக்கட்டும், உதயநிதி துணை முதல்வர் குறித்து அவருடைய கருத்தா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் திமுக சீண்டி இருக்கு, அதை கொஞ்சம் அவர் சரிப்படுத்திட்டாரு, இல்ல என்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அவர் பேசியிருந்தாருன்னா அது வேற மாதிரி ஆயிரும்.
இப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே ஸ்போக்ஸ் பர்சன்ஸா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட முக்கிய பிரதிநிதிகளும் திருமாவளவன் அவர்கள் இதுல என்ன நிலைப்பாட சொல்ல போறாரு அப்படிங்கறது பேசுறப்ப ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத மேற்கோள் காட்டி பேசுறாரு. அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. பட் நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்களான்னு சொல்லல. மேபி ஏதாவது விளக்கம் கேட்கலாம், ஏன் இதை பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆதவர்ஜுனோட பேட்டி ஒரு விதமான முகசுளிப்பை திமுக கொடுத்திருக்கு. டெஃபினட்டா கொடுத்திருக்கு. அவர் கேட்ட கேள்விகள் வந்து நான் தான் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கம்பேர் பண்ணதும், ஜெயலலிதா அவர்களோட கம்பேர் பண்ணதும், 2 மணி நேரங்கள் எந்த விதமான சீட்டும் இல்லாம எங்க தலைவர் பேசுவார்னு சொன்னதும், வட மாவட்டங்களை நாங்க இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமான்னு கேட்ட கேள்வியும், திமுகன்னு இல்ல அதிகாரத்துல இருக்க யாரு கூட கூட்டணி அமைச்சிருந்தாலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் கொள்கை கூட்டணி நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு புள்ளி கூட்டணியவே சிதைக்கிற ஒரு பாயிண்டா இருக்கும். ஆல்ரெடி மது ஒழிப்பு மாநாடு, ஆம்ஸ்ட்ராங் கொலைன்னு, கள்ளக்குறிச்சி சம்பவம், வேங்கை வயல்னு பல்வேறு பிரச்சனைகள் திமுக விசிக இடையே ஒரு கொள்கையில இல்ல வந்து ஒரு உரசல்களை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் வருதுன்னா அது வந்து டெஃபினட்டா விரிசல்களை இல்ல வந்து ஒரு முரண்களை ஏற்படுத்தும். அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியில அவர் வந்து சொல்றாரு. ஒரே ஒரு விஷயத்தை நான் ஆட் ஆன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மனோஜ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக விசிகாக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து யூடியூப்க்கு போய் பேட்டி கொடுக்கறவங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும்னு அன்னை குறிப்பிட்ட அந்த பெயர்கள்லாம் குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. அதனால அவருடைய ஸ்டாண்டும் திமுக விசிக கூட்டணியை வந்து உடைச்சிட்டு வெளியே வரணுங்கிறதா இருக்காது. ஒருவேளை அப்படியான ஒரு நிலைப்பாடு வரலையே, விசிகாக்குள்ளதான் வர ஆரம்பிக்குது. அதான் அப்படியான ஒரு நிலைப்பாடு திமுக விசிகாக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல, திருமாவளவன் அவர்கள் சொல்லிதான் ஆதவர்ஜுனா பேசுறாரு அப்படின்றதுன்னா அவங்க போய் வன்னியர் அவர்களும் பேசுங்க, சங்கத்தமிழன் அவர்களும் பேசுங்க, எல்லாரும் அந்த கருத்துக்களை பேசுங்கன்னு அவர் சொல்லியிருக்க முடியும். திருமாவளவன் அவர்கள் மிரட்டுறதுக்கோ, திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு அடிபணிய வைக்கிறதுக்கோ இங்க வந்து யாருக்கும் இப்போதைக்கு இவர் நினைச்சாதான் வெளியே வர முடியும். உண்மையாலுமே கூட்டணியின் பலம் இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்னும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கானா இல்லதான். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு விஷயம் தான் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவிடாம 2016 தடுத்தது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் இருக்கும். சோ இந்த விஷயத்தை தான் நான் பாக்குறேன். இன்னொரு புள்ளியை தொண்ணு நினைக்கிறேன். அந்த பேட்டியிலே அவர் சொல்லியிருந்தார், 2004 நடந்த தேர்தலில் 16 எம்பிக்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெர்சன்டேஜ்லாம் இல்லை. ஆனால் 8 மினிஸ்ட்ரி வந்து வாங்கினாரு கலைஞர். இப்போ ரீசெண்டாக ஆந்திராவில் நடந்ததில் வந்து பவன் கல்யாணுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நடக்கிறப்ப ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது? ஒரு தலித் வந்து துணை முதலமைச்சருக்கு வரணும். இப்பயும் நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் தலித்துக்கான திட்டங்கள் கொண்டு வரதில்ல. திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு சுணக்கம் இருக்கு. அவங்க வந்து அதை சரியா பயன்படுத்துறது இல்லை. எப்போ நம்ம மேலே வருது அப்படின்ற குரல் இருக்கு அப்படின்ற ஆதவர்ஜுனா குறிப்பிடாருல, அது ஒரு நியாயமா நீங்க பார்க்கலையா? இல்லை சி, ஆதவர்ஜுனாவோ இல்லை வேற யாரோ துணை முதல்வர் ஆகணும் இல்லை திரும்ப முதல்வர் ஆகணும்ன்றது என்னுடைய கருத்தை. திரும்ப ஏன் முதல்வர் ஆகக்கூடாது? தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து எல்லாருமே முதல்வர் ஆகலாம், இல்லை துணை முதல்வர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏதோ பண்ணுங்க, அது தப்பே இல்லை. ஏன்னா அரசியல் அமைப்பு சார்ந்து பார்க்கும் பொழுது அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இங்கே பிரச்சனை வந்து திரும்ப முதல்வர் ஆகலாமா துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்றது கிடையாது. சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகும் பொழுது திரும்ப ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார். அதுவே திமுகவில் ஒரு சின்ன அதிர்வலை ஏற்படுத்தின விஷயம். முதல் வாழ்த்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருப்பவர்களே பண்ணாத பொழுது திரும்ப பண்ணார். அப்ப விசிகாவுடைய வாடிக்கை என்னவாக இருக்குன்னா, திமுக என்னை சார்ந்து இருக்கின்றத அப்பப்ப ஒரு தேல் மாதிரி கொட்டி பெரியாருக்கு போனதுக்கு வாழ்த்து சொன்னது வரைக்குமே அது தொடருது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை அவங்க கையில் எடுத்துட்டே வர்றாங்க. ஆனா அப்படி செய்ததற்கு பிறகும் கூட திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா விசிகாவை அரவணைச்சுக்கிட்டே போகுது. அதை வந்து முதல்வரே செய்கிறார். திரும்ப வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் எல்லா இடங்களையும் கொடுக்க தவறுறது பேசுறாங்க. திரும்பவும் அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறார். ஆனா அப்படி அப்ரூவ் பண்ணதற்கு பிறகும் கூட ஏதாவது சில விஷயங்களை முரண்படுறாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த நடவடிக்கைகள்ல விசிகா முரண்படும் போதெல்லாம் அதை திமுக எதிர்க்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு அரசாங்க நடவடிக்கைகள் அப்படின்றதுல விசிகாவினுடைய கட்சியை தாண்டி அவங்க மக்களுக்காக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்பதான் கட்சியா வந்து அவங்க வேறு ஒன்று இருக்க முடியும். இணையத்தில் நடக்கிற தாக்குதல்கள்ன்றது வேற. ஆனா அதுக்கு வந்து மினிஸ்டர்ஸோ மற்றவங்களோ ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அரசியல் ரீதியான தாக்குதல்கள், அதுதான் இன்னைக்கு உதயநிதியை ஆதவர்ஜுனா சொன்னது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அங்கதான் வருது. ஸோ நீங்க வந்து அரசியல் ரீதியாக திமுகவை வந்து நீ என்னை சார்ந்து இருக்கிற அப்படின்ற விஷயத்த எதற்கு சொல்லணும்ன்றது இருக்கு. அண்ட் திரும்ப ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு தினேஷ் வந்து சொன்ன விஷயத்துல பெர்ஃபெக்ட், நல்ல விஷயம். ஆனா என்னன்னா இதுவரைக்கும் திருமாவோடு ஆதவர்ஜுனாவுக்கு முன்பிருந்து பயணிக்கக்கூடிய ரவிக்குமாரோ, வன்னியரசுவோ, ஆளூர் ஷானவாசோ, சிந்தனை செல்வனோ திருமாவை புரிந்து கொண்டதை விட, ஒரு ஜனநாயகவாதியை புரிந்து கொண்டதை விட நேற்று வந்து ஆதவர்ஜுனா புரிந்து கொண்டு அந்த கருத்தை அவர் பேசியிருக்காரு அப்படின்றது வியப்பை தருகிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே நீங்க குறிப்பிட்டவங்களே திருமாவளவன் அவர்களுக்கு சில நேரங்கள்ல முரண்பட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ட் அவுட் ஆனது நடந்திருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இவங்க எல்லாருமே முரண்பட்டது அரசாங்க ரீதியிலான பல விஷயங்கள்ல.
ஓகே, இது வந்து அரசியல் ரீதியாகனா அவங்க திருமாவுக்கு நேருக்கு நேராகவும் அவங்களுடைய அந்த இன்னர் சர்க்கிள்லையும் பேசி சரி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அதுல சில விஷயங்கள் மாற்றங்கள் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கோமே, இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த விஷயத்துல வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது இந்த கூட்டணிக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றது. ரவிக்குமார் வந்து பண்றாரு, இது ஒரு இம்மெச்சூர்னு சொல்றாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரா அதை சொன்னாரா? இல்ல, நீங்க அதை ஒரு தனிமனிதா நீங்க சொல்றாங்க, பொலிட்டிக்கல் அப்சர்வரா சொல்றேன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றாரு. பட் ஹவர் அவருடைய ஸ்டேச்சர்ன்றது அதுதான். அண்ட் திரும்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் பேசாதீங்கன்னு எல்லாரையும் சொன்னதற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு கருத்து வருது. அதுவும் திமுக விசிக கூட்டணியை உடைப்பதற்கான சதி அப்படின்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசுனது என்ன? ஆதவ அர்ஜுனா கருத்துகள் என்ன? திமுக கூட்டணியை சீண்டி பாக்குற கருத்தா இல்ல திருமாவை உயர்த்தி பிடிக்கிற கருத்தா? இல்ல லிட்டரலா எனக்கு ஒரு விஷயம் புரியல. காங்கிரஸ் வந்து காமராஜர் மாடல் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினா கூட திமுக மனநிலை என்னன்னு பாருங்க, திமுக என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். விசிக ஆட்சி அதிகாரத்துல வரணும், தலித் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கேள்வி வரப்பையும் திமுக என்ன நினைப்பாங்க அப்படின்றோம். திமுக என்ன நினைப்பாங்கன்றதுக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நடவடிக்கை பார்த்தா எடுக்கணும். இல்ல, அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ரக்சர் எப்படிதானே இருக்கு. நீங்க வந்து இந்த ஏன் வந்து இது இஷ்யூ ஆகுதுன்னா இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூட்டணி இல்ல, தனித்தனியா இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தோம், எலெக்ஷன் சந்திச்சோம், அதுக்கப்புறம் கூட்டணியே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இவன் இந்த கூட்டணியை கண்டினியூஸா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னா ஏன் திமுகவை இங்க நம்ம மெஜாரிட்டியா பாக்குறோம்னா அவங்க தான் அந்த கூட்டணியோட சென்டர் பாயிண்ட். அவங்க இல்லாம இந்த கூட்டணியே இல்லை. அவங்க இருந்தாதான் எலெக்ஷன் ஜெயிக்க முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். இன்னைக்கு விசிகாவுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சதுக்கும் 2 எம்பி கன்யூஸா கிடைக்கிறதுக்கும் காரணம் திமுகவோட அவங்க அலையன்ஸ் இருக்கிறது தான். ஸோ அது இல்லை, திமுக ஒரு பார்ட்டி நீங்க இருந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இவங்களுக்கானது. ஒண்ணுமே எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு இடத்துல அவங்க இருப்பாங்க. மேபி யாரோ ஒருத்தருடைய வெற்றியை தடுப்பாங்க, அவ்வளவுதான் இல்லையா? அதிகாரத்தை நோக்கிய எளிய மனிதன் அதிகாரம்ன்றது வரவே வராது. நீங்க எய்தர் இந்த கூட்டணியில் இருக்கணும் இல்ல அந்த கூட்டணியில் இருக்கணும். தனித்து நின்றீங்கன்னா அதுக்கான எந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு இல்லை. கடைசி வரைக்கும் வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல தான் இருந்துட்டு போவீங்க. ஸோ அங்கதான் இங்க பிரச்சனைகளே வருது. எப்ப நீங்க திமுகவோட இருக்கீங்களோ அப்பெல்லாம் வெற்றி பெறுறீங்க. எப்பெல்லாம் திமுக கூட்டணி விசிகா இருக்கும் அப்பெல்லாம் ஒரு அதிமுக சேர்ந்தோம் அப்படின்னா சேர்றாங்க அப்படின்னா 26ல அதோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? வின்னிங் பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும்? இல்ல, ஒரு நல்ல ஃபைட்டா இருக்கும். ஆனா அது வின்னிங் அளவுக்கு வருமானு தெரியல. ஏன்னா இப்ப பாமக ஒரு கட்சி இருக்கு, அவங்க மேபி திமுக கூட வரல. ஏன்னா பாமக அங்க இருந்தா இவங்க போய் சேர மாட்டாங்கன்றது. திமுக சீனியர்ஸ்க்கு பாமக இங்க கொண்டு வரணும்ன்ற ஐடியாலஜி இருக்கு கண்டிப்பா. ஏன்னா வட மாவட்டங்கள்ல இருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கவங்க. ஸோ அதனால அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இதுல என்னன்னா ஓவராலா இந்த இஷ்யூவை பொறுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனா பேசினதெல்லாம் இங்க தப்பே கிடையாது. அவருக்கு பேச உரிமை இருக்கு, இல்ல இந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை போக வேண்டிய எல்லா விஷயமும் சரிதான். ஆனா திமுகவை மட்டுமே சீன்றதுன்றது ஒன்று இருக்குல்ல. இங்க வந்து நீங்க அதிமுக இடம்ன்றது ஃப்ரீயா இருக்குங்க. அந்த இடத்த ஏங்க யாருமே ஃபைட் பண்ண ஆசைப்பட மாட்டீங்க? திமுகவை சீண்டி திமுகவை அடிச்சு திமுகவை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க இன்னொரு ஓட் பேங்க் இருக்கு, அதை ஏன் யாரும் பிரிக்க ஆசைப்பட மாட்டீங்க? இங்க அப்படியே சூப்பர்வா ஒரு ஓட் பேங்க் இருக்கு, தலைமையே இல்லாம இல்ல தலைமையில நிறைய பிரச்சனைகள ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஆட்கள்லாம் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க, அதை ஏன் டச் பண்ண மாட்டீங்க? பிளஸ் விஜய் வரும்பொழுது இங்க ஒரு மாற்றம் வரலாம், அந்த மாற்றத்தை நாம ஏன் சாதகமா பயன்படுத்திக்க கூடாதுன்னு ஒரு நினைப்பு ஆதவ அர்ஜுனாவுக்கு மேபி இருக்கலாம். அவருக்கு இல்ல வந்து விசிகாவில் வந்து ஒரு பெரிய ஒரு எம்பியாக ஆசைப்பட்டோம் ஜெயிக்க முடியுமான்ற குரல்லாம் எதுவும் எப்படி புரியல? அதான் கேட்கிறேன். இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம வந்து நின்று ஜெயிக்க ஆசைப்பட்டோம், ஒரு பொது தொகுதி கேட்டு வந்து புஷ் பண்ணோம், கிடைக்கல, இனிமே என்ன விசிகா தாவேக்காவதுன்னு போலான்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். இப்ப இருக்க சூழல்ல திமுக இல்ல எந்த கட்சியாலும் தனித்தனி ஜெயிக்க முடியாதுங்கிற சூழல் தான் இருக்கு. அப்படிதான் களம் இருக்கு. திமுகவா இருக்கலாம், எந்த விசிகாவா இருக்கலாம், எந்த கட்சியாலும் தனி 26ல மாறும்ன்றாங்களே, கூட்டணியோட சப்போர்ட்டோட தான் ஆட்சி அமைக்க முடியும்ன்றாங்க. அதான் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தனித்து நின்று ஆட்சி அமைக்க எந்த கட்சியாலும் முடியாதுன்னு தான் நானும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி இல்ல வந்து ஒரு நல்ல கூட்டணியை எந்த கட்சி வச்சிருக்கோ, திமுக ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருந்தா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம், வெற்றி பெற முடியுமாங்கிறது காலத்தின் கையில இருக்கு. இன்னும் கட்சியை வந்து அடுத்த கட்டங்கள் வளர்க்கறது, தொண்டர்கள் வந்து அதிமுகவுக்கே வாக்களிப்பாங்களா, ஒரு நல்ல கூட்டணியை பார்த்தா மேபி வாக்களிக்கலாம், இப்ப இருக்கக்கூடிய சூழல் மாறலாம். ஸோ அது வந்து வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் புதுசா உள்ள வரும்போது தனியா நின்றெல்லாம் வெற்றி பெற முடியுமானா ஒரு 10% தாண்ட முடியுமாங்கிறதே பெரிய சந்தேகம். ஒரு நல்ல கூட்டணியை அவர் ஃபார்ம் பண்றாரு, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு அவர் கூட உடன் நிற்கிறவங்களா வந்து ஒரு முக்கிய தலைவர்களா பல பேர் இருக்காங்க, அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நல்லா ஃபைட் பண்ண முடியும். ஸோ தனித்து நின்று வெற்றி பெறக்கூடியது திமுகவுக்கு மட்டும் அந்த துணிச்சல் இல்லை, எந்த கட்சிகளுக்குமே இப்போ இறுதியா ஒரு கேள்வி. இப்ப இந்த ஒரு பேட்டி அல்லது விசிகாவோட தற்போதைய செயல்பாடுகள் இதை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக எப்படி பார்க்க போறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக எப்படி கையாளுவாங்க? ரொம்ப சந்தோஷம்.
ரியாக்ட் பண்ணிட்டாரு அந்த விஷயத்துல வந்து எடப்பாடி அதை வரவேற்று இருக்காரு. நல்ல கருத்து என்ற முறை. அப்போ ஒரு கேட் ஓபன் பண்றாரு. இல்ல அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றாங்க விசிகா வெளியில வரணும் இந்த கூட்டணியை விட்டுன்னு தான் அதிமுகவோட எண்ணமே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த கூட்டணி தான் கண்ணை உறுத்திட்டு இருக்கு அதிமுகவுக்கு. இதை உடைச்சிட்டா நம்மளால ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கு அவங்க. அதுக்கான வேலைகளையும் அதனாலதான் ஒவ்வொரு டைம் மீட்டிங் ஏடிஎம்கே மீட்டிங்ல எடப்பாடி அவர்கள் நான் கூட்டணியை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க அப்படின்றத அதை தான் அவர் குறிப்பிட்டாரு. அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இல்லாமலாம் இல்ல. பட் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சின்றது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. மகாராஷ்டிராலாம் அதை வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணி தான் இருக்கிறாங்க. பட் சில மாநிலங்கள் இல்லை, வெஸ்ட் பெங்கால் மாதிரி மாநிலங்கள்ல அது கிடையவும் கிடையாது. பட் ஆந்திராவில் சமீபத்தில் நல்ல கூட்டணி அரசியல்ன்றது இருக்கு, பெரும்பான்மை கிடைச்சும். தமிழ்நாட்டிலையும் கூட்டணி ஆட்சின்றது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஜனநாயகம். ஏன்னா நீங்க வந்து ஒரு கூட்டணியாக ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறீங்க. ஆனா வந்து அரசாங்கம்ன்றது வரப்ப மட்டும் கூட்டணி இல்லாம நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டி மட்டும் நடத்துறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனா எல்லாரையும் இன்க்ளூசிவா கொண்டு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆனா என்னன்னா அந்த நல்ல முன்னெடுப்பு இப்ப ஆதவ அர்ஜுனாவை போன்றவர்களால சிதஞ்சிடக்கூடாது. ஏன்னா இதை திரும்ப பேசிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப முன்னாடி நின்றுட்டு நாம ஏன் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாதுன்னு திரும்ப மேபி கேட்டுக்கலாம். இல்ல திரும்பவே வந்து இதுல வந்து இல்ல இப்போதைக்கு அதை பேசுவது சரியாக இருக்காது, விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு ரொம்ப முக்கியம், அந்த வேலையை மட்டும் எல்லாரும் பாருங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அதற்கு பிறகு எல்லாரும் இவங்க தான் ஆகுனா அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்களே, தோழமை கட்சி கூட்டம் போடுறாங்களே, தோழமை கட்சி கூட்டம் போட்டு 2026 நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளை ஏன் ஸ்டாலின் ஏற்படுத்தக்கூடாது, அண்ணன்றீங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு உரிமையோடு கேட்கலாம். திமுகவும் அதை உரிமையா வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதிமுக அப்படி ஸ்ட்ராட்டஜியை வைக்கும்போது திமுக ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அப்படின்ற நேரத்தை தலைவர்கள் பேசுவது நான் நினைக்கிறேன். ஸ்டாலின், திருமா, வைகோ போன்ற தலைவர்கள் பேசியிருக்கணும். நேற்று வந்தவர்களை வந்து கட்சியில் வந்து வச்சுக்கிட்டு எப்போ இருந்தவர்களை ஒரு மாதிரி அடிச்சு பேச வைக்கிறதுலாம் நல்ல விஷயமாக நான் பார்க்கல. அப்படி பேசும்பொழுது கூட்டணி ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்தும். அந்த கூட்டணி மேபி ரவிக்குமார் சொல்வது போல, ஆராசா சொல்வது போல பாஜகவுக்கு சாதமாக கூட முடியலாம். ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. அது என்ன விஷயம்னா மது ஒழிப்பு மாநாடு. ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் நிலைப்பாடு, மது ஒழிப்புங்கிற விஷயத்த நம்ம முன்வைக்கணும். இந்த சமூகம் வந்து மதுவற்ற சமூகமா மாறணுங்கிறதுக்காக மகளிர் மாநாடு ஒன்று அக்டோபர் 2 நடத்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா அவர்களும் அது குறித்து தான் பேட்டிக்கு போறாரு. அதுல கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் இந்த கூட்டணி ஆட்சி பத்தி விவாதம் வந்து இந்த மது ஒழிப்பு பற்றி விவாதம் குறைஞ்சு இந்த கூட்டணி ஆட்சி திமுக விசிகாக்குள்ள விரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஓவராலா இந்த கண்டெக்ஸ்ட் வந்து அங்க வந்து நிக்குது. ஸோ இந்த வகையில இது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு சற்று பின்னடைவா நான் பாக்குறேன். இப்ப எல்லாரும் பேசியிருக்க வேண்டியது விஜய் அவர்கள் மாநாட்டை அறிவிக்கிறாரு, அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு லெவல்ல முழுக்க எல்லாரும் பேசின ஒரு விஷயமா மது ஒழிப்பு மாநாடு இருந்தது. அதுல வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை அதோட 2 பிரதிநிதிகளை அழைச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அதிமுகவை அழைச்சது அது ஒரு பெரிய விவாதமா மாறினது. திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திமுக இருந்து 2 பிரதிநிதிகளை அழைச்சுன்னு அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை அடுத்தடுத்து நோக்கி போயிட்டே இருந்த போது கூட்டணி விவாதத்துல முட்டுக்கட்டையா பார்க்கல. இந்த நேரத்துல இந்த விஷயம் விவாதமா மாறி இருக்கிறதுக்கு ஒரு வகையில திருமாவளவன் அவர்களை வழிவகுத்துட்டார். காரணம் அந்த ட்வீட் போட்டு டெலீட் பண்ணி மறுபடியும் ட்வீட் போட்டதுல தொடங்கி வரைக்கும் இது எல்லாமே அவருடைய மது ஒழிப்பு மாநாட்டை ஏதோ ஒரு வகையில பின்னிலைக்கு கொண்டு போய் முன்னாடி கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்த கொண்டு வந்துச்சோன்னு பாக்குறேன். அண்ட் தென் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவ்வளவு சீக்கிரமா திமுக விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. நம்ம கடைசியா நடந்த ஒரு தேர்தலில் சிதம்பரத்துல பிரச்சாரத்துல நம்ம பார்த்துருக்க முடியும். தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துண்டை, அந்த நீலமும் சிகப்பும் நட்சத்திரமும் கலந்த அந்த துண்டை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல்ல போட்டு, கருப்பு சிவப்பு துண்டை திருமாவளவன் அவர்கள் தோல்ல போட்டு, என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது கட்சிகள்ல கூட்டணியில இருக்கிறவங்க வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களானா இல்ல. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கொள்கை ரீதியா திருமாவளவன் அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவருங்கிறத ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு வந்த ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்ட 4 வருடங்களுக்கு முன்பாக சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும்னு கேட்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் துண்டை போட்டுட்டு திருமாவளவன் அவர்கள் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு சொன்ன அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. அவர்களுக்கு தெரியும் கூட்டணியை எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போகணும். நீங்க சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலே நமக்கு ஒரு செய்தி வந்து வன்னியரசு அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல 2026 தேர்தலில் திமுகவும் விசிகாவும் தான் கூட்டணியோட பயணிக்கும்னு சொல்லியிருக்காரு. இதே வார்த்தைகளை திருமாவளவன் அவர்கள் கூடிய விரைவில் சொல்லிட்டாருன்னா இந்த விவாதங்கள் புறந்தள்ளப்பட்டு மது ஒழிப்பு மாநாடு மீண்டும் முன்னிலைப்படுத்தப்படும் நம்புறேன். சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து விசிகாக்கு வந்து திமுக கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஏன் 2 சீட்டோட நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு பேசு பொருளும் இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுல திருமாவளவனோட ரியாக்ஷன் தான் ரொம்ப
முக்கியமா பார்க்கப்படுது. அவர்தான் பேசியிருக்கணும். அது கூடிய விரைவில் அவருக்கான ஒரு செய்தியை சந்திப்போம். சொன்னார். ஆராசா பேசும்போது முழுக்க திருமாவை உயர்த்தி பிடித்து பேசுறாரு, நண்பர் அப்படின்னு பேசுறாரு. பேசி ஒரு விஷயத்த சொல்றாரு. திருமாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு 2 பேர் அனுப்புறாங்கல்ல, அதையும் நீங்க முக்கியமா பார்க்கணும். யார் அந்த 2 பேரும் பார்க்கணும். டிகே சொன்னா ஏன் ஸ்டாலின் அனுப்புறாரு? ஏன் ஒரு அமைச்சர் மாநாடு பாக்குறீங்க? சொன்ன உடனே ரியாக்ட் பண்ண 2 பேர் அவங்கதான். ஆனா இல்ல நீ சப்போர்ட் பண்ணி போ அப்படின்றதும் ஒரு சிம்டம். சோ அப்படிப்பட்டவங்களை அனுப்புறதே அதுதான் திருமாவளவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் திமுக கூட்டணியினதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இத திருமாவோட இருப்பவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த விஷயங்களே இருக்காது. இன்னும் அரசியல்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து அப்படியே நடக்க போகுது. 2026க்கான தேர்தல் களம் இப்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. நம்ம இன்னொரு வாரத்துல சந்திப்போம். நன்றி.